ஹல்லேலூயா. இந்த நாளினுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நம்மை நாம் தாழ்த்துவோம், கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போம். இந்த வேளை நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக அமைவதாக. மாதத்தில் ஆண்டவர் தந்ததான வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆங்கிலத்தில், for you have been born again, not of perishable seed but of imperishable, through the living and enduring word of God. இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு, தூதர்கள் உற்று பார்க்க ஆசையாய் இருக்கிற காரியம். Even angels long to look into these things. கண்களை மூடுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கண்களில் எங்களுக்கு கிடைத்ததான ஆண்டவரே கிருபைக்காகவும் தயவிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தினால இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதித்தோம். இந்த நேரத்திலும் நீர் எங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தைகளை நாங்கள் கர்த்தாவை கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிரயோஜனமுள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நன்றியுள்ள பிள்ளைகளாய் என்றென்றும் கர்த்தர் வைத்திருக்கிற நாட்கள் எல்லாம் காணப்பட உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். தூதர்கள், தேவதூதர்கள் உற்று பார்க்க ஆசையாய் இருக்கிறதான ஒரு காரியம். விசுவாசிகளாகிய நமக்கு உடனே என்ன யோசித்தீங்க இந்த தலைப்பை கேட்டோன்னே? தூதர்கள் உற்று பார்க்க ஆசையாய் இருக்கிறதான காரியம். விசுவாசிகளாகிய நமக்கு உண்டான ரட்சிப்பின் ஆச்சரியமான அம்சங்களை பேதுரு இந்த அதிகாரத்தில் அப்படி விவரித்து கொண்டே வருகிறார். அப்படி விவரிக்கும் போது புதுமையான தகவல் ஒன்றை அவர் சொல்லுகிறது நம்ம 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 12வது வசனம், தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. அதாவது பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டதான ஊழியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. அவர்களுக்கு நல்லா தெரியும் யாரை குறித்து பேசுகிறாங்க, யாருக்காக பேசுகிறாங்க. இது நம்முடைய நாட்களில் நம்ம பார்க்க போகிற காரியம் அல்ல, ஆனால் வரப்போகிற நாட்கள் நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். அப்போ நமக்கு அறிவிக்கப்படுகிறதான அந்த சுவிசேஷம் சத்தியம், அதன் நிமித்தமாக நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெறுகிறதான அந்த காரியங்களை அவர்கள் உற்று பார்க்க தேவதூதர் மிகுந்த ஆசையாய் இருந்தார்கள் என்று எழுதவில்லை, இருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்லுகிறார். இப்போ தேவதூதர்களும் உற்று பார்க்க ஆசையாய் இருக்கிறதான காரியம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக நமக்கு உண்டாகிற ரட்சிப்பு, அதாவது நித்திய ஜீவன் உண்டாகிறதான ரட்சிப்பு என்று அர்த்தம். அப்போ நம்முடைய ரட்சிப்பினுடைய அம்சங்கள், ஏன் அந்த அம்சங்கள் வார்த்தை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அவர் பேதுரு இதை குறித்து எழுதும்போது அம்சங்கள் என்னென்னா ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் சால்வேஷன், நம்ம ரட்சிப்பினுடைய அம்சங்கள். சில காரியங்களை அவர் வரிசைப்படுத்துகிறார். அப்படியே ஒன்றொன்றாக நம்ம பார்த்து கொண்டே வரலாம். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் ஃபீச்சர்ஸ் அல்லது ரட்சிப்பினுடைய அம்சங்கள். முதலாவதாக, நம்முடைய ரட்சிப்புக்கு துவக்கமும் நிறைவும் உண்டு அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு? 5வது வசனத்தில் சொல்கிறார், சால்வேஷன் ஸ்டார்டட் அண்ட் கண்டினியூஸ் டுவர்ட்ஸ் கம்ப்ளீஷன். துவங்குது. இப்போ நீங்கள் விசுவாசத்தை குறித்து பார்க்கும்போது எப்படி பாவீங்க? விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. நம்முடைய விசுவாசம் நமக்குள்ளே துவங்குகிறவர் அவர் தான். நம்ம அவரை பற்றி கொண்டோன்னா அதை முடிக்கிறவரும் அவர் தான். என்னன்னா, அவரை போய் நம்ம ரீச் பண்ண போகிறோம். என்ன காரணத்துக்காக விசுவாசம் நமக்குள் காணப்படுதோ அந்த விசுவாசனுடைய பலனை அடைகிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதே போல் இந்த ரட்சிப்பு என்கிறதான காரியத்துக்கு ஒரு துவக்கமும் உண்டு. இது அப்படியே கண்டினியூ ஆகி அது நிறைவாக மாறுகிறது தான் பார்த்திங்கன்னா ரட்சிப்பினுடைய நிறைவு. 5வது வசனத்தை இதை குறித்து அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக. அப்போ இன்றைக்கி நம்மளை குறித்து என்னதான் நம்ம சொல்லுவோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம், இப்படிதான் நம்ம சொல்லுகிறோம் அல்லவா? ஆனால் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பு, நித்திய ஜீவனுடைய பலன், நிறைவு என்பது பார்த்திங்கன்னா வருகிற நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறது.
கர்த்தருடைய வருகையில் தான் அது நிறைவடைகிறது என்று அர்த்தம். அப்ப கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப முதல் காரியம், ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தினாலே நாம காக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி விசுவாசிகளை குறித்து பேதுரு பார்த்தீங்கன்னா எழுதுறார். இது ரட்சிப்பினுடைய ஒரு ஆஸ்பெக்ட் அல்லது ஒரு அம்சம். இரண்டாவதாக, நம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்திற்கு விரோதமாக இந்த பூமியிலே உண்டாகிறதான சோதனையை சந்திப்பதும் சகிப்பதும் ரட்சிப்பினுடைய பகுதியாக இருக்கிறது. இட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் சால்வேஷன். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறதான, அது தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நமக்கு இந்த பூமியில இந்த விசுவாசத்தின் நிமித்தமாக சோதனைகள் காணப்படும். அதை சகிப்பதும் சரி சந்திப்பதும் சரி, அது ரட்சிப்பினுடைய ஒரு அங்கமாக பகுதியாக காணப்படுது என்று 6-7 வசனங்கள் சொல்றார். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். துன்பப்பட வேண்டியது அவசியமானது. பைபிளில் சில வார்த்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியான செய்தியில் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, கிறிஸ்து உன்னுடைய நாளுக்கென்று துப்புரவானவர்களாகவும் இடரலற்றவர்களாகவும் நீங்கள் காணப்பட வேண்டும் என்கிற ஆலோசனை. அப்போ இந்த இடரலை குறித்து நம்ம வாசிக்கும் போது, இடரல் உண்டாகிறது உங்களுக்கு அவசியம் அப்படிதானே? அதனால இடரல் உண்டாகிறது உங்களுக்கு அவசியம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு இடரல் உண்டாகக்கூடாதான்னு நினைப்போம். இப்போ இடரல் உண்டாகிறது அவசியம்னு அர்த்தம். இந்த உலகத்தில் இடரல் என்பது அவசியமான காரியம். ஏன் என்று சொன்னால், அதில் இடராதபடிக்கு நாம் தப்ப வேண்டும் என்று சொன்னால் இடரல்கள் நமக்கு முன்பாக காணப்படும். ஆனால் நாம் இடரக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இடரல் உண்டாகிறது அவசியம். சோதனை உண்டாகிறது அவசியம் இல்லை, சோதனையே கிடையாது அப்படி அல்ல. அந்த சோதனையிலே தப்புகிறதான காரியம், சோதனையிலே விழாதிருக்கிறதான காரியத்தை குறித்து தான் வேதம் பேசுகிறது. அதே போல இந்த இடத்துல துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அப்படின்ட்டு எழுதுறாரு. இதனுடைய இந்த ரெண்டாவது அந்த ஆஸ்பெக்ட் என்னன்னா, பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்பட்டாலும் நம்முடைய விசுவாசத்துல நாம உறுதியா இருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் எழுதுகிறார். எல்லாரையும் நம்மளெல்லாம் சேர்த்து தான், யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை குறித்தெல்லாம் அவர் பேசுகிறார். அதில் அவரும் ஒருவர், நாமும் ஒருவர். அப்ப இரண்டாவது, பலவித சோதனைகள் இந்த பூமியில விசுவாசிகளுக்கு உண்டாகும். அப்ப துக்கம் உண்டாகும். அதன் மத்தியிலும் அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாய் இருக்கிறோம் என்கிறதான காரியம் ரட்சிப்பினுடைய ஒரு அம்சமாய் காணப்படும். மூன்றாவதாக அவர் எழுதுகிறார் 8-9 வசனங்களில, விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பதனுடைய பலன் ஆத்தும ரட்சிப்பு, ரிவார்ட் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லி எழுதுகிறார். இதுவும் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப அப்படின்ட்டு எழுதுகிறார். 8-9 வசனங்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும், யாரை காணாமல் இருந்தோம்? இயேசு கிறிஸ்துவை, தெய்வத்தை நீங்கள் இப்பொழுது காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும், அப்படின்னு அர்த்தம், இப்பொழுது தரிசிக்கல, ஒரு நாள் தரிசிப்போம் நிச்சயமா. இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் அப்படின்னு சொல்றார். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. ரட்சிப்பை பெற்றிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்து கொண்டிருக்கிற ஒரு மூன்றாவது காரியம் என்று விசுவாசத்தின் உறுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றார். நான்காவதாக ஒரு காரியத்தை எழுதுறாரு. அது 10வது வசனமும் 12வது வசனத்துடைய முதல் பகுதியும் அதை வாசிக்கிறேன். அதனுடைய காரியம் என்னன்னா, நமக்கு உண்டான ரட்சிப்பு ரொம்ப ஆச்சரியமானது. நம்முடைய மீட்பு விலை கிரயத்தினாலே அது உண்டானது. இட் கம்ஸ் வித் அ பிரைஸ் அப்படின்னு எழுதுறாரு. நீங்க ரட்சிப்பை குறித்து வாசிக்கும் போது நீங்க எப்படிதான் வாசிப்பீங்க? ரட்சிப்பு ஃப்ரீ அப்படின்னு தான் சொல்லி வாசிப்பீங்க இல்லையா? அது நம்மை பொறுத்தவரை. ஆனால் தேவனை பொறுத்தவரை இட் கம்ஸ் வித் அ பிரைஸ். என்னன்னா, அவர் சும்மா பார்த்தீங்கன்னா இலவசமா நம்மளை
மீட்டு விடல. நமக்கு ரட்சிப்பை இலவசமாய் அவர் கொடுத்தாலும் நம்மை மீட்கிறதற்கு அவர் என்ன பண்ணாரு? He paid it. அப்ப அவர் பாத்தீங்கன்னா விலைக்கிரயத்தை செலுத்தினார். ஸோ இட் கம்ஸ் வித் த பிரைஸ். நமக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரீ அப்படின்னா அது இஷ்டப்படுவோம். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப வேல்யூபிளா என்ன பண்ண மாட்டோம், அது நினைக்க மாட்டோம். ஆனால் அது எவ்வளவு வேல்யூபிள்னா, தேவன் தம்மையே தந்து, தம்மையே ஒப்பு கொடுத்து, தம்மையே தாழ்த்தி தான் நம்மை வாங்கினார் என்பதுதான் வேதம் சொல்லுகிறதான காரியம். அப்ப அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்று 10-12 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது சொல்றாரு, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ஆண்டவர் அவர்கள்ட்ட பேசுறாரு. ஆனால் அவர்கள் இந்த காரியத்தை குறித்து ஆராய்ந்து பார்க்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாய் அது காணப்படுது. இந்த உண்டாகிறதான, கொடுக்கப்படுகிறதான அந்த கிருபை, அதை குறித்து பேசினதான தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தா என்ன பண்றாங்க, ஏன் எதற்காக இப்படி ஆண்டவர் செய்யணும் என்று சொல்லி அதை கருத்தாய் ஆராய்ந்து என்ன பண்றாங்க, பரிசோதனை பண்ணினார்கள். 11ஆம் வசனம், தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன் அறிவித்த போது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, அவர்களுக்குள்ள காணப்பட்ட கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை குறித்து பேசினா உங்களுக்கு புரியுமா? நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசினா புரிகிற போல இருக்கும், ஆனால் புரியாது. அதே போல பெரிய ஊழியக்காரர்கள் தான், பெரிய தீர்க்கதரிசிகள் தான், அவர்கள் கிறிஸ்துவினுடைய ஆவியை பெற்று அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப இந்த கிறிஸ்துவுக்கு உண்டாகிற பாடுகள் அப்படின்னா எப்படி அவர்கள் புரிந்து கொள்ள முடியும்? அவர்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே, அதாவது தேவன் வெளிப்படலைன்னா பாடுகள் என்பதற்கு அர்த்தமே கிடையாது. எப்படி இதை ஆராய்ந்து பார்த்து வேத வசனத்தின்படி அவர்கள் புரிந்து கொண்டார்கள்? அது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் என்பதை பேதுரு பார்த்தீங்கன்னா அதற்கு பின்பாக அவர் எழுதுகிறார். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் பேதுருக்கு நிறைய வெளிப்பாடு உண்டு. ஏன் அப்படின்னா என்ன பண்ணாரு, இந்த தீர்க்கதரிசிகள் எழுதினதான கிறிஸ்துவ பேதுரு பார்த்தார், நேரா பார்த்தார். மாம்சத்திலே காணப்பட்ட போது அவரோடு கூட பேதுருவும் காணப்பட்டார் இல்லையா? பேதுருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெவலேஷன் பெரிய ஆச்சரியம் அல்ல. ஆனால் பல வருடங்களுக்கு முன்பாக காணப்பட்டதான தேவ ஊழியர்கள் இந்த காரியத்தை குறித்து பேசினது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையை முன்னறிவித்த போது இன்ன காலத்தை, எப்போ இது நடக்க போகுது குறித்தது என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் அவர்கள் என்ன பண்றாங்க, திரும்பவும் ஆராய்ந்தார்கள். பெரிய ஊழியக்காரர்கள், அவ்வளோ வெளிப்பாடுகளை பெற்றவர்கள் ஆராய்ந்துதான் சில காரியங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் புரிஞ்சிருமா? நமக்கு எவ்வளவு வேத வாக்கியங்களை வாஞ்சித்து நம்ம ஆராயணும். ஆராய்ந்தால்தான் ஓரளவாவது நமக்கு புரியும் அல்லவா? அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதை திரும்பவும் நாங்கள் உணர்த்தி காண்பிக்கிறேன். 12ஆம் வசனத்துடைய முதல் பகுதி பாருங்க. அப்படி ஆராய்ந்து பார்த்தபோது ஒரு உண்மை அவர்களுக்கு வெளிப்பட்டது. என்னன்னா, தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே. அதாவது இன்றைக்கு காணப்படுகிற பேதுருவிலிருந்து எடுத்துக்கோங்களேன், அதற்கு பின்பு காணப்படுகிற தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்ப இந்த 4th aspects of salvation அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, கிறிஸ்து செலுத்தினதான விலை கிரயத்தினாலே நமக்கு உண்டான மீட்பை நம்ம கிருபையாக பெற்றிருக்கிறோம். அவர் வாங்கி நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுக்குறாரு. இதை இலவசமா கொடுக்குறாரு. வேணும்னா என்ன பண்ணலாம், நம்ம வாங்கி கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறலாம், நித்திய ஜீவனை அடையலாம். பரலோக ராஜ்யம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அந்த நாள் வரும்போது அதற்குள்ள என்ன பண்ணலாம், நம்ம பிரவேசிக்கலாம். ஸோ இட் வாஸ் பெய்ட் வித் பிரைஸ், நமக்கு தான் ஃப்ரீ. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவரும் மெய்யான சுவிசேஷத்தை அறியவோ பிரசங்கிக்கவோ முடியாது என்றும் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு, அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து வெளியாக்கப்பட்டது, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இப்போது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்ப சுவிசேஷத்தை விளங்கி கொள்ள வேண்டுமானால், இவர்கள் விளங்கி கொண்டாங்க, அதனாலதான் எழுதினாங்க இல்லையா,
சுவிசேஷத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் தேவ ஆவியை என்ன பண்ணியிருக்கணும்? பெற்றிருக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமானாலும் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தால்தான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் முடியும். ஆனபடியால் தான் அவர் சொல்றார், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகளை இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்றார். 4 ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? முதலாவது பேதுரு சொல்லுகிற காரியம், தேவதூதர்களும் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் நமக்கு இருக்குது, அதனால நம்ம காக்கப்பட்டு வருகிறோம் அப்படி சொல்றாரு. இந்த விசுவாசத்தினால இந்த உலகத்திலே காணப்படும்போது பலவிதமான சோதனைகள் துன்பப்பட்டாலும் கூட அந்த விசுவாசத்திலே நம்ம உறுதியாய் இருக்கிறோம் என்கிற சாட்சியை சொல்றாரு. மூன்றாவது, விசுவாசத்துல உறுதியாய் இருக்கிறதுனுடைய அந்த பலனாகி ஆத்துவ ரட்சிப்பை நம்ம அடைந்து கொண்டு இருக்கிறோம் அப்படி சொல்றாரு. மூன்றாவது, விலை கிரயத்தினாலே நாம மீட்கப்பட்டோம். அதுவும் கிறிஸ்துவின் விலை கிரயத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அர்த்தம் என்ன? பரலோகத்தின் தேவன் விலை கிரயத்தை செலுத்தினார். எப்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமாக நம்மை வாங்கினார் என்கிறதான சத்தியம் சொல்றார். இதான் 4 ஆஸ்பெக்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்த ரட்சிப்பினுடைய இந்த அம்சங்களை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள் என்றுதான் 12வது வசனத்தினுடைய அந்த 2வது பகுதி, அதுதான் இன்றைக்கு தலைப்பு. இவைகளை உற்று பார்க்க, இந்த காரியத்தை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். அர்த்தம் என்ன அப்படின்னா, மனிதர்களாகிய நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க தேவன் வந்து செய்த செயல்களை கண்டு ஆச்சரியப்பட்ட தூதர்கள். தேவன் செய்த செயலை வந்து கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. நீங்க வாசித்திருப்பீங்க, இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல பிறந்த போது நமக்காக ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். எப்படி அறிவிக்கப்பட்டதான அந்த வேளையில ஒரு பெரிய சாட்சியை நீங்க பார்ப்பீங்க. என்னன்னா, பரலோகத்திலிருந்து வான சேனை வந்து இறங்கி எப்படி துதிச்சது? தெய்வத்தை துதிக்கிறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மகிமைப்படுத்துகிறதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாசிப்பீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்னஸ் பண்ணாங்க. யாரு? இந்த தூதர்கள், ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட், இதெல்லாம் வந்து விட்னஸ் பண்ணாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து ஆச்சரியப்படுகிற ஆசையா இருக்கிற காரியம் அதுவல்ல. என்ன அப்படின்னு சொன்னா, மனிதர்களாகிய நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க தேவன் செய்ததான இந்த ரட்சிப்பின் செயல்களை அவர்கள் கண்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு நாம் இந்த ரட்சிப்பை எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம், நம்மில இந்த ரட்சிப்பினுடைய அம்சங்கள் எப்படி நிறைவேறுகிறது அப்படின்றத உற்று பார்க்கிறதற்கு அவர்கள் ஆசையா இருக்கிறாங்க. என்ன உற்று பார்க்க ஆசையா இருக்காங்க? தேவன் செய்ததான செயல்களை கண்டார்கள். அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள், நடக்கிறவர்கள், அது அவங்களுக்கு ஆச்சரியம்தான், ஆனால் பயங்கர சந்தோஷம். ஆனா இப்படிப்பட்ட பெரிய சாக்கியத்தை பெற்றதான இந்த மனுக்குலம் இதை எவ்வண்ணமாய் பயன்படுத்தி கொள்ளுகிறது, இந்த ரட்சிப்பினுடைய அம்சங்கள் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படியாக நிறைவேறுகிறது, அந்த விசுவாசத்தை பெறுகிறார்களா, அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கிறார்களா, அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் எவ்வளவு சோதனை வந்தாலும் அவர்கள் தங்களை காத்து கொள்ளுகிறார்களா, அது நிமித்தமாக ஆத்தும ரட்சிப்பை அடைகிறவர்களா இருக்கிறார்களா, அல்லது தேவன் வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கிரயத்தை செலுத்தி மீட்டதான இந்த முக்கியத்துவத்தை அறிந்தவர்களாக இந்த ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் காணப்படுகிறார்களா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ரொம்ப ஆச்சரியத்தோடு கூட அப்படியே உற்று பார்க்கிறவர்களாக காணப்படுகிறார்களாம் தான் அதனுடைய அர்த்தம். பேதுரு வந்து ஏன் இப்படி பேசுறாருன்னா, அவர்கள் உற்று பார்க்க ஆசையா இருக்கிறார்கள். ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாகுதுன்னா அந்த மனுஷன் வந்து எப்படி வந்து இதை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான், எப்படி அதை தக்க வைத்துக் கொள்ளுகிறான், எப்படி அதுல உறுதியா இருக்கிறான் அப்படின்றத என்ன பண்றாங்க, அவர்கள் பார்க்கிறதற்கு ரொம்ப ஆசையா காணப்படுறாங்களாம். ஏன் அப்படின்ட்டு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு, தேவதூதர்கள் ஆச்சரியப்பட என்ன இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா, திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி was never given to the fallen angels or it will not be given if they fall. அதாவது விழுந்து போன தூதர்களுக்கும் இப்படிப்பட்டதான வாய்ப்பு கொடுக்கப்படல. இன்றைக்கு பரிசுத்த தூதர்களாய் வாழ்கிறவர்கள் விழுந்தாலும் அவர்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு அவர்களை உண்டாக்கிய தேவனாலே கொடுக்கப்பட போகிறதில்லை என்பதை அறியும் போது அவர்கள் பார்க்குறாங்க, இந்த மனுஷர்களுக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரியதான ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் வந்து ஒரு வழியை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து பார்த்தாலும் அவர்களுக்கு புரியாததான ஒரு புதிராக அது காணப்படுது.
அப்படி இருக்குமா? தேவதூதர்களுக்கு புரியாத புதிர் அப்படின்ட்டு சொல்லி ஏதாவது இருக்குமா? இஸ் தேர் எனிதிங் மிஸ்டீரியஸ் டு தி ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட்? இருக்குமா? அவர்களுக்கு இது வந்து ரொம்ப ஆச்சரியமான காரியம். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நம்மெல்லாம் விசுவாசிகள் இல்லையா? விசுவாசிகளாய் காணப்படுகிறதான நம்மைக்கு ஜெபம் என்பதனுடைய காரியம் வந்து தெரியும், முக்கியத்துவம் தெரியும் இல்லையா? ஜெபத்துக்கு அடிப்படையாக என்ன வேணும்? ரொம்ப அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப பாட்டம்லேருந்து லைன்லேருந்து போவோமே, ரொம்ப அடிப்படையாக ஜெபிக்கணும்னா என்ன வேணும்னா, எனக்கு ஜீவன் வேணும். அப்படி தானே? இப்போ நான் ஜீவனற்றவனாக இருந்தால் ஜெபிக்க முடியுமா? அதே மாதிரி நான் யார்கிட்ட ஜெபிக்கிறேன்னா அவருக்கு அடிப்படையாக இது தானே. இப்போ கல்லுக்கிட்டேயோ மரத்துக்கிட்டேயோ கேட்க முடியாது. என்னுடைய ஜபத்தை கேட்கிற தெய்வமாய் அவர் இருக்க வேண்டும். அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஜீவன் உள்ளவருமாக அவர் காணப்படணும். எனக்கு ஜீவன் வேணும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா நான் நித்திய ஜீவனை பெற்றவனாய் நான் காணப்படணும். அடிப்படையாக எனக்கு ஜீவன் வேணும். நான் யார்கிட்ட கேட்குறேனோ அந்த தெய்வத்துக்கு ஜீவன் வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் விசுவாசிக்கணும் அவரை, அப்படி தானே? அடுத்து அவருடைய சித்தத்தின்படி என்னுடைய ஜெபம் வந்து அடங்கி இருக்கணும், காணப்பட வேணும். அவருடைய சித்தத்தின்படி என்னுடைய ஜெபம் காணப்படணும். அடுத்து எனக்கு சில காரியங்கள் வந்து மிக தெளிவாக காணப்படணும். எல்லா விசுவாசிகளுமே இருக்கும். என்ன அப்படி சொன்னால், அவர் ஜெபத்தை கேட்கிறார், அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. இன்னொரு காரியமும் தெரியும், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனாலும் ஜெபிச்சா சில காரியம் நடக்கல. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், அவர்கிட்ட பட்சபாதம் இல்லை, அவரால் அதை செய்யக்கூடும். என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரா, தள்ளுறாரா, ஆராய்ந்து பார்த்தா என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நடுவில் தடையா இருக்கா? இல்லை, நான் மன்னிப்பை பெற்று அவருடைய பிள்ளையாய் காணப்படுகிறேன் என்கிற சாட்சியை பெற்றிருக்கிறேன். அந்த நம்பிக்கை விசுவாசம் காணப்படும். ஆனாலும் வாட் இஸ் மிஸ்டீரியஸ் டு மீ, என்ன மர்மமாக புதிராய் காணப்படுதுன்னா, கேட்கிற காரியம் நடக்கல. இது புதிரா இல்லையா? நீங்கள் எவ்வளவுதான் பயங்கரமான தேவ அறிவை பெற்றவர்களாய் நீங்கள் காணப்படலாம், மிக தெளிவாய் இந்த காரியங்கள்லாம் காணப்படலாம். பட்சபாதம் இல்லை, அவர் வந்து ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, அவரால் கூடாத காரியமும் ஒன்றுமில்லை. இப்போ எனக்கு அவரால் இந்த காரியம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஓகே, அவரால் இது செய்ய முடியாது, அதனால செய்யலை. அவர் பட்சபாதம் உள்ளவர் அப்படின்னு சொன்னால் ஓகே, அவர் வந்து இன்னொருத்தருக்கு செய்கிறாரு, எனக்கு செய்ய மாட்டேன்றாரு, சரி ஓகே, அப்படிப்பட்ட காடு அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், விட்டுடலாம். இல்லை, எனக்கு விசுவாசம் இல்லை, என்னுடைய ஜெபத்தில் விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன அப்படின்னா, விசுவாசத்தை நான் இன்க்ரீஸ் பண்ணலாம், விசுவாசத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விசுவாசமும் இருக்குதுன்னு தெரியும். அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாய் காணப்பட்டாலும் கூட ஜெபிக்கிற ஒரு காரியம் நடவாத போது அது எனக்கு எப்படி காணப்படுது? எனக்கோ ஒரு மனுஷனுக்கோ அது புரியாத புதிராக மாறுகிறது அல்லவா? அப்படிதான் பார்த்தீங்கன்னா தெரியாத காரியங்கள், புரியாத புதிர்கள் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா தெளிவு காணப்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த தெளிவு நிமித்தமாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன உண்டாகும்? ஒரு புரியாத புதிர். அப்படிதான் தூதர்களும். நீங்கள் யோபின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்தீங்க அப்படின்னா, யோபுவுக்கு இது சிலருக்கெல்லாம் வந்து தெளிவாக இருந்தது. யாருக்கு? யோபுவினுடைய வாழ்க்கையில் நடந்ததான இதில் காரியங்கள் யாருக்கெல்லாம் தெளிவாக இருந்தது? ஒன்று, தேவனுக்கு தெளிவாக இருந்தது, ஏன் இந்த காரியத்தை அனுமதிக்கிறேன் என்று. இன்னொன்று, பிசாசுக்கு தெளிவாக இருந்தது. இன்னும் யாருக்கு தெளிவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், யோபு கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணி அவனுக்கு பயங்கர ஆலோசனைலாம் கொடுத்து, நீ இப்படி சேஞ்ச் ஆகணும், அப்படி சேஞ்ச் ஆகணும், இதனால தான் ஆண்டவர் ஒன்று எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பேசுகிறதான 3 ஞானிகளுக்கு, அவனுடைய சிநேகிதர்களுக்கு தெளிவாக இருந்தது. ஏன்? என்ன தெளிவு? 32வது அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, அவனை ஆகாதவன் என்று அவர்கள் தீர்த்த போது, அப்படி தீர்த்தார்கள். அப்படின்னா என்ன, பேசி பேசி பார்க்குறாங்க. அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த யோபு வந்து கர்த்தருக்கு விரோதமாய் ஏதோ ஒரு காரியத்தை, நமக்கு தெரியல, ஆனால் ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், ஆனபடினால் தண்டிக்கப்படுகிறான் என்கிற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி 32ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவனை ஆகாதவர் என்று அவர்கள் தீர்த்த போது யாருக்கு தான் இது ஃபுல்லாக விளங்கலை அப்படின்னு சொன்னால், ஒன்று யோபுக்கு. 31ஆம் அதிகாரம் யோபு நீங்கள் எடுத்து வாசிக்கணும். யோபு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒரு மனுஷனால் பேச முடியுமா அப்படின்னா, அவன் வந்து நீதிமானா இல்லாதபடிக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருபோதும் ஒருவனாலையும் பேசவே முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன பண்ணுறான்? ஆண்டவருக்கு முன்பாக நின்று அவன் பேசுகிறான். 31ஆம் அதிகாரம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறபடினாலே யோபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஞானி தான், பக்திமான் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா விடையே கிடைக்காத
புரியாத புதிராக அவனுடைய வாழ்க்கையில் இது காணப்படுது. இன்னொருத்தன் யாருன்னா, ஒரு இளம் பிராயம் உடையதான எலிகு என்பவன் காணப்பட்டான். அவனுக்கும் இது புரியாத புதிரா இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த 3 பேர் பேசுறதும் சரியில்லை, ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, யோபு இவர்கள் குற்றவாளி என்று தீர்த்து விட்டார்கள். இன்னொரு பக்கம் யோபு தன்னைத்தானே நீதிமானாக அவன் காண்பித்து கொண்டு அவன் பேசுகிறான். இது உண்மையா என்ன அதுவும் தெரியல. அப்ப அவனுக்கும் புரியாத புதிர், 2 பேருக்கு புரியாத புதிராக காணப்படுது நடக்கிற காரியம். ஒன்று யோபுக்கு, இன்னொன்னு எலியுக்கு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளாக தேவனோடு நெருக்கமாய் காணப்பட்டாலும் சில காரியங்கள் நமக்கு பாத்தீங்கன்னா புரியாத புதிராக மிஸ்டரியா காணப்படும். அதே போல இந்த தூதர்களுக்கும் இது பயங்கர ஆச்சரியம். தேவனோடு கூட இருக்கிறவங்க, தேவனுடைய சித்தத்தின்படி அவர் சொல்லுகிறபடி செய்கிறவர்கள். ஆனாலும் இந்த மனிதர்களுக்கு உண்டாகிற அந்த ரட்சிப்பை அவர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமாய் காணப்படுது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மனுஷனுடைய ரட்சிப்பை அப்படியே உற்று பார்க்க அவர்கள் ரொம்ப ஆசையாக காணப்படுறாங்களாம். அதுக்கு இன்னொரு காரணமும் காணப்படுது. சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து விடுகிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை எப்படி வாசிக்கிறோம். ஹீப்ரூஸ் 2:14-16. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. பிள்ளைகள் யாரு? பிள்ளைகள்னா யாரு அப்படின்னு சொன்னா, ஒன்று ஒரு அப்பா இருக்கணும், அவர் உண்டாக்கின ஜனம்னு அர்த்தம் பிள்ளைகள்னா. ஓகேவா? அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் இந்த பூமியில சொல்லுவோம். இங்க பிள்ளைகள் சொன்னா ஒரு தகப்பன் உண்டு, அவர் உண்டாக்கினவர்கள் என்று அர்த்தம். இப்ப அவரும் ஆவியான தேவன். இந்த பிள்ளைகள் எப்படி காணப்படுறாங்க? அவர்களை மாம்சமும் ரத்தமும் உடையவர்களாக அவர் என்ன பண்ணாரு? உண்டாக்கினார். வானபடினால பிள்ளைகள் மாம்சமும் ரத்தமும் உடையவர்களாக இருக்க அவரும் உண்டாக்கின தெய்வமும் அவர்களைப் போல மாம்சமும் ரத்தமும் உடையவரானார். ஏன்? விழுந்து போனதான இந்த ஜனத்தை மீட்கும்படியாக உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்ப தூதர்களுக்கு என்ன பயங்கர ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னா, தேவதூதர்கள் ஒரு பீரியட்ல பாவம் செய்து அதுல ஒரு கூட்டம் விழுந்தது. அந்த தேவதூதர்களுக்கு உதவியாக ஏன் இந்த தேவன் கை கொடுக்கல? நம்முடைய தேவன் தானே, அவர்களும் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய தூதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களாயிற்றே, அவர்களுக்கு உதவியாக கை கொடாம ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியாக, அதாவது விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு உதவியாக ஏன் கை கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு காரியம் ஆச்சரியத்தை உண்டாக்குறதான ஒரு காரியமாய் அவர்களுக்கு காணப்படுது. இப்போ யோசித்து பாருங்களேன், அவங்களுடைய பக்கத்துல இருந்து பார்த்தா எப்படி தோணும்? நியாயமே இல்லை அப்படிதான் தோணும். ரொம்ப அநியாயம் பண்றதான இந்த ஜனங்க, அக்கிரமம் பண்றதான ஜனங்க, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றும் கூட துரோகிகளாய் வாழ்கிறதான ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கை கொடுக்கிறார். அர்த்தம் என்ன? அவரே இறங்கி இந்த பூமியிலே பாடு அனுபவித்து இதை விசுவாசிக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியத்தை, எதுக்கு பரலோகத்தின் தெய்வம், எல்லாருடைய தெய்வம், எல்லாருடைய ஃபாதர், நமக்கும் அவர் தான் ஃபாதர், அந்த தூதர்களுக்கும் அவர் தான் ஃபாதர், ஏன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஆச்சரியம். இரண்டாவதாக யூதாவும் பேதுருவும் பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை சொல்றாங்க பாருங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். யூதா 1:6. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி யூதா எழுதுறார். என்ன அப்படின்னு சொன்னா, ஆதி மேன்மை அப்படின்னா அவர்களுக்கு அந்த உண்டாக்கப்பட்டதான அந்த நிலையை காத்து கொள்ளாம தாங்கள் யார் என்பதை மறந்தவர்களாக அவர்கள் செய்ததான அந்த காரியத்தை குறித்து எழுதும்போது அவர் சொல்றாரு, ஆதி மேன்மையை காத்து கொள்ளாம உண்டாக்கப்பட்ட நிலையில காணப்படாத படிக்கு தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் விழுந்து போனவர்களை குறித்து பேசுகிறார். ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை குறித்து பேசுகிறார். மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். நாட் ஓன்லி ஃபாலன் பட் டன் சம்திங் டெஸ்பிகபிள். அவர்கள் என்ன அப்படின்னா, இப்போ விழுந்து போன தூதர்கள் எல்லாம் ஆண்டவர் நித்திய சங்கிலினாலே கட்டிட்டார்னா, இன்னைக்கு எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அசுத்தாவிகள் கிரியை பண்ணுது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யாரை விழுங்கலான்னு அப்படியே சத்துரு சுற்றி திரிக்கிறான். சிந்திச்சு பாருங்க, நித்திய சங்கிலியில கட்டிட்டார்ல, அப்புறம் ஏன் இன்னைக்கு சத்துருனுடைய கிரியைகள்?
சத்துரு எதுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறான்? இதே சாட்சி ஆண்டவர் சொல்றாருல்ல, எவனை விழுங்கலாமோ என்று. கடைசி காலமாக இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள் தான் அப்படின்ட்டு அறிந்து என்ன பண்ணுறான்? பயங்கரமாக யாரை ஏமாற்றலாம், வஞ்சிக்கலாம் அப்படின்னு சுற்றி திரிகிறான். நித்திய சங்கிலியில் கட்டிட்டா ஏன் இப்படி இருக்கணும்? விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இவர்கள் செய்ததான காரியம் சம்திங், இது பார்த்தீங்கன்னா டெஸ்பிகபிள், செய்யக்கூடாததான ஒரு காரியத்தை செய்தவர்களை என்ன பண்ணாரு ஆண்டவர் அப்படி நித்திய சங்கிலியிலே கட்டினார் என்று அவர் எழுதுகிறார். சரியா? சரி, என்ன விளக்கம்? 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில இதே காரியத்தை பேதுருவும் பேசுறார். என்ன சொல்றாரு அவரு? பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல். யாரெல்லாம் பாவம் செய்தா? நிறைய பேர் இல்லை, சாத்தான்ல இருந்து அவனுடைய கூட்டம் முழுவதும் அத்தனையும் பாவம் செய்தது. என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களெல்லாம் தேவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள் அல்லது சாத்தானை ஃபாலோ பண்ணி விழுந்தாங்க. அவங்க தான் அசுத்த ஆவிகள். பாவம் செய்த தூதர்களாக அத்தனை பேரும் பாவம் தான் செய்தாங்க. ஆனா இதுல அந்த பாவம் செய்ததுலேயே ஒரு குறிப்பிட்ட குரூப்பு குறித்து இந்த வேதம் பேசுகிறது, அல்லது இந்த இடத்துல பேதுரு பேசுற. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்திலே ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி என்று எழுதுகிறார். அப்போ நோவாவின் காலத்துல அந்த பீரியட்ல நடந்ததான ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட தூதர் கூட்டத்தை அவர் என்ன பண்றாரு? செயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர்கள் செயல்பட முடியாத மாதிரி, மற்ற அசுத்தாவிகளை போல செயல்பட முடியாத மாதிரி ஆண்டவர் வைத்திருக்கிறாரு அப்படின்னு பேசுகிறார். அப்படினால ஒரு காரியம் நமக்கு இதுல புரிய வேண்டும். ஏன் இவர்களுக்கு ரட்சிப்புக்கான ஒரு வழியை ஆண்டவர் கொடுக்கல? ஏன் மனம் திரும்புதலுக்கான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இது புரியாத புதிராய்தான் நமக்கும் காணப்படும், அவர்களுக்கும் காணப்படும். ஆனப்படினாலே ஏன் நம்ம ரேஸ்க்கு கிடைக்காத ஒரு காரியம் ஹியூமன் ரேஸ்க்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நடந்ததான காரியம். அந்த பாவத்தை செய்த தூதர்களை ஆண்டவர் கட்டி வைத்தார் என்று யூதாவிலையும் பேதுரு புஸ்தகத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். சரி, ஓகே. சப்ஜெக்ட் அதுவல்ல. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஏன் தேவதூதர்கள், பரிசுத்த தேவதூதர்கள் நம்முடைய ரட்சிப்பை குறித்து, நமக்குள் நடக்கிறதான அந்த மாற்றத்தை குறித்து பார்க்க அவ்வளவு ஆச்சரியமாக ஆசையோடு காணப்படுறாங்க அப்படின்றதான் சப்ஜெக்ட். சரி, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே எப்படி பேசுறார் பேதுரு? என்னன்னா, அது எழுதும்போது மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே அப்படின்ட்டு எழுதுறார். அப்படியானா மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் சொன்னால் ரட்சிக்கப்பட்ட நம்மோடு பேசுகிறார். இந்த செய்தி ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்று அர்த்தம். ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படி சொன்னா நித்திய ஜீவனுக்கான உறுதியை தேவனிடத்தில் பெற்றவர்கள் என்று அர்த்தம். ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா வேற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, நித்திய ஜீவனுக்கான வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்கு தத்தத்தை யாரு விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள்? நித்திய ஜீவனுக்கான அந்த வாக்கு தத்தத்தை யார் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்பதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறாங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது தேவனுடைய ஆவியினாலே முத்திரையிடப்பட்டவர்கள், தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்கள்னா நித்திய ஜீவனுக்கான உறுதியை பெற்றவர்கள். பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை தேவனிடத்திலே பெற்றிருக்கிறவர்கள். அதற்கு அடையாளமாக அவர் தம்முடைய ஆவியினாலே என்ன பண்ணியிருக்காரு? அப்படிப்பட்டவர்கள்லாம் முத்திரையிட்டு இருக்கிறார். ரட்சிப்புனா வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. அப்போ அதனால தான் ரட்சிப்புல நீங்க உறுதியா இருக்கணும், அந்த விசுவாசத்துல நீங்க உறுதியா இருக்கணும். தீஸ் ஆர் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லுகிறதுனுடைய நோக்கம் என்னன்னா, ரட்சிப்புனா உங்களுக்கு புரியணும். நான் விசுவாசித்துட்டேன், ஆனப்படினா நான் என்ன பண்ணலாம்? எல்லா காரியத்தையும் என் இஷ்டத்துக்கு உலக மனுஷனை போல செய்யலாம், அப்படி அல்ல என்பதற்காக தான் பேதுரு இந்த காரியத்தை என்ன பண்றாரு? விளக்குறார். ஏன்னா சில காரியங்கள்லாம் நமக்கு நன்றாக புரிய வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு பாடல்ல பாடும்போது கூட ஒரு காரியம் நமக்கு விளக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, ஆராதிக்கிறதற்காக நம்மை ஆண்டவர் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆராதிக்கும்படியா என் ஜனத்தை அனுப்பிவிடு அப்படி சொன்னார். என்னுடைய கேள்வி, நம்மளை ஆராதிக்கிறதற்காக விடுதலை ஆக்கினாரா அல்லது விடுதலையாக்கப்பட்டபடியினால் ஆராதிக்கிறோமா? கொஞ்சம் நல்லா யோசித்து சொல்லுங்க. ஆராதிக்கிறதுக்காகவே நம்மளை விடுதலை ஆக்கினாரா அல்லது விடுவிக்கப்பட்டவர்கள் அவரை ஆராதிக்கணுமா? ரொம்ப சிம்பிளான கேள்வி தானே. பைபிள் எப்படி வாசிக்கிறீங்க? ஆராதிக்கும்படி என்னுடைய ஜனத்தை அனுப்பிவிடு.
அப்ப ஆராதிக்கிறதற்காகவே நாம விடுதலையாக்கப்பட்டோமா, அல்லது விடுதலையாக்கப்பட்டபடியினால் அவரை ஆராதிக்க வேண்டுமா? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நீங்க நமக்கு என்ன தெளிவு வேணும் அப்படின்னா, நம்மளை அவரை ஆராதிக்க வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக அவர் விடுவிக்கவில்லை. விடுவிக்கப்பட்ட அத்தனை பேரும் அவரை என்ன பண்ணணும்? அதுதானே உண்மை. அப்ப நமக்கு சில காரியங்களை குறித்துதான தெளிவு வேணும். எதற்காக சபை கூடுகிறோம், சபை கூடுகிறது எதற்காக அப்படின்ற காரியத்தை கூட பேசணும். சரி, வருவாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா நித்திய ஜீவனுக்கான உறுதியை தேவனிடத்தில் பெற்றவர்கள் என்று சொல்லி அர்த்தம். இப்ப மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறதான நமக்கு பேதுரு மூலம் கர்த்தர் சில ஆலோசனைகளை தருகிறார். அந்த பாயிண்ட்ஸை நம்ம பார்த்து ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக 13ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஆண்டவராலே காக்கப்பட்டு இருக்கிறதான இந்த அற்புதத்தை பெற்றிருக்கிற நீங்கள் முதலாவது நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. 13ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, என்ன ஆகையால்? தேவதூதர்கள் கூட பார்க்க ஆசைப்படுகிறதான ஒரு காரியம் உங்களுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது, உங்கள் மத்தியிலே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. எது மேல் நம்பிக்கையா இருங்க? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல நீங்கள் பூரணம். 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், உங்களுக்கு உண்டான கிருபை அப்படி பேசுறாரு. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து ஆராய்ந்து பார்த்தார்கள் தீர்க்கதரிசனம் சொன்னவர்கள். 13ஆம் வசனத்துல சொல்றாரு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை. அப்ப இது வேற கிருபை, அது வேற கிருபையா? போய் சிந்திச்சு பாருங்க. அப்ப 10ஆவது வசனத்துல சொல்லப்படுகிறதான காரியம் என்ன? இங்க இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை அப்படி வாசிக்கிறோமே, என்ன வித்தியாசம்? உண்டான கிருபை, அதை ஆராய்ந்து பார்த்தார்கள். நம்ம கிருபை உண்டானதா? ஆமா. அப்ப வருகிற நாட்கள் நமக்கு அளிக்கப்படும் கிருபை அப்படின்ட்டு சொல்லுகிறாரே, அது என்ன காரியம், என்ன வித்தியாசம்? நம்ம பாடல்ல பாடுறோம்ல, கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம் என்று நம்ம பாடுகிறோம் அல்லவா? அதனால கிருபையில நிலை நிற்கிறோமா? கேள்வி புரியுதா? கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையில், அவருடைய கிருபையில் நிலை நிற்கிறோமா? கேள்வி புரியுதா? திரும்ப ரிப்பீட் பண்றேன். கிருபையால், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், உங்களுடைய கிருபையால் நிலை, உங்களுடைய கிருபை என்னை தாங்குது. ஆனா கிருபையில் நிலை நிற்கிறோமா? அவருடைய கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இது உண்மை. கிருபையில் நிலை நிற்கிறோமா? புரியல? கிருபையில் நிலை நிற்கிறோமா? அதாவது அந்த கிருபையை காத்து கொண்டு இருக்கிறோமா? புரியுதா உங்களுக்கு? கிருபையால ரட்சிக்கப்பட்டிருக்கோம், இது கிஃப்ட். ஆனா கிருபையில இருக்கிறோமா? அதாவது அந்த கிருபை, கொடுக்கப்பட்ட கிருபையை காத்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு கூட இன்னும் ஒரு பாட்டு பாடும்போது கூட நம்ம பாடணும். என்னன்னா, பலவீனத்திலே, என் பலவீனத்திலே உம் கிருபையை அருளுவீர் அப்படி பாடணும் இல்லையா? அப்படி பாடணும்ல ஒரு பாட்டு. பலவீன நேரம் என் கிருபை போதுன்னு சொன்னீர, உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. ஆக்சுவலா அப்படியா போட்டிருக்கு பைபிள்ல? உன் பலவீனத்தில் என் பலனை தருவேன் அப்படி சொன்னாரா? உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பவுல்கிட்ட பேசுறார் ஆண்டவர், உன் பலவீனத்துல என் பலன் தருவேன் அப்படி சொல்லல, பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்ற. உன்னுடைய வீக்னஸ்ல என்னுடைய பலன், என்னுடைய ஸ்ட்ரென்த் பார்த்தா அப்படின்னு சொன்னா பூரணமா விளங்கும். என்னுடைய பலன் பார்த்தா அப்படின்னா அதை மூடும், அல்லது உன்னுடைய வீக்னஸை மறைக்கும், அல்லது உன்னுடைய வீக்னஸோட பெருசா இருக்கும் அப்படின்றார். அதுதானே அர்த்தம்? நம்ம எப்படி எடுக்கக்கூடாது? அதை நம்முடைய பலவீனத்துல ஆண்டவருடைய பலனை ஆண்டவர் தருவாரு அப்படி அல்ல. ஆண்டவரை நம்ம சார்ந்து கொண்டோம், பிடித்து கொண்டோம்னு சொன்னால் நாம வீக்கு தான், நமக்கு இந்த பலவீனம் காணப்படுது தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பலன் உன்னுடைய பலவீனத்துல, உன் பலவீனத்தின் மத்தியில அது பூரணமாய் விளங்கும், கிரியை செய்யும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, ஓகே, இங்க வருவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆனா கிருபையில் நிலை நிற்கிறோமா அப்படின்னு சொன்னா, கொடுக்கப்பட்ட கிருபையை நம்ம காத்து கொண்டு இருக்கிறோமா? அந்த கிருபைக்குள்ளாக அல்லது கிருபையின்படி நம்ம வாழ்கிறோமா அல்லது அலட்சியம் பண்ணுகிறோமா என்கிற கேள்வியை நான் ஜஸ்ட் முன்னாடி வைக்கிறேன். அதுதான் அங்கேயும்
என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு உண்டான கிருபை. ஆனா இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அழிக்கப்படும் கிருபை. அப்ப உண்டான கிருபையை நாம கர்த்தர் வரும் வரைக்கும் காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது கிருபையை விட்டு விலகுகிறவர்களாக ஓடுகிறவர்களாக இருக்கிறோமா? அதனாலதான் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினுடைய துவக்கம், விசுவாசத்தினுடைய முடிவு. அதனாலதான் பேதுரு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது salvation has a beginning and it continues to a completion. அது நிறைவடையும்படிக்காக அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இங்க இந்த பூமியில அப்படியே கடந்து செல்கிறது. நீங்க என்ன பண்ணாதீங்க, வேற ட்ராக்கு ஓடிடாதீங்க, அதுலேயே நிலைத்திருங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து தொடர்ந்து பேசுகிறது நீங்க பார்ப்பீங்க. இப்போ முதல் காரியம், நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. என்னன்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது இந்த கிருபை கம்ப்ளீட் ஆக போகுது, அழிக்கப்பட போகிறது நமக்கு விசேஷமான கிருபை. அது வரைக்கும் நீங்க விசுவாசத்தில் உறுதியா இருங்க. அந்த காரியத்தில் பூரண நம்பிக்கையுள்ள, எப்படி சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, நீங்க அவருடைய வெளிப்படுகிறதான அந்த நாளுக்காய் காத்திருங்கள். அன்று அளிக்கப்பட போகிறதான பூரண கிருபையின் மேல நீங்க நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க அப்படி சொல்றாரு. இரண்டாவது, கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருங்கள். 14 வசனம் பாருங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். நீங்க முன்னே பாத்தீங்கன்னா சத்தியத்தை அறியாதவர்களாக. சத்தியத்தை அறியாதவர்கள்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். சத்தியத்தை அறியாதவர்கள்னா தெய்வத்தை அறியாதவர்கள்னு அர்த்தம். சத்தியத்தை அறியாதவர்கள் எப்படி பார்க்கிறோம்? தேவன் பேசினதான அந்த வார்த்தைகள், சுவிசேஷம் என்பது சத்தியம், உண்மைதான். ஆனா சத்தியத்தை அறியாததுன்னா என்ன அர்த்தம்னா, தெய்வத்தை, மெய்யான தெய்வத்தை அறியாததான காரியத்தை சத்தியத்தை அறியாது. ஏசுவானவர் சொல்றாருல்ல, நானே சத்தியம் அப்படின்றதுடைய மீனிங் என்ன? சத்தியம்னா அவர் தான். அப்ப சத்தியத்தை அறியாதுன்னா மெய்யான தெய்வம் யாரு, என்னை உண்டாக்கினவர் யாரு, என்னை ரட்சித்தவர் யாரு அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தைகள் எப்படி எனக்கு தெரியும்? அப்ப கீழ்ப்படுகிற பிள்ளைகள்னா, உங்கள் அறியாமையில நீங்கள் வாழ்ந்த நாட்கள், கொண்டிருந்ததான அந்த இச்சைகள், அதன்படி நடந்ததான வாழ்க்கைன்னா தெய்வத்தை அறியாத நாட்கள், அவரை ஏற்காததான நாட்கள். ஆனா இன்னைக்கும் அதே மாதிரி தான் நான் இருப்பேன். தெய்வத்தை அறிந்திருக்கிறேன், அப்படி வார்த்தைகள் எனக்கு புரிகிறது, ஆனாலும் நான் அதே மாதிரி நான் வாழ்வேன் என்று சொன்னால் அதற்கும் கீழ்ப்படுதலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ முன்ன மாதிரி நீ வாழாத, இனி கீழ்ப்படுகிற மனுஷனாக நீ என்ன பண்ணு, நீ காணப்படு என்கிறதான அடுத்த காரியத்தை சொல்றாரு. ஏன்? உனக்கு ஃப்ரீயா கிடைச்சது நீ நினைக்கிறல்ல, அது உன்னை உண்டாக்குன தெய்வம் தன்னையே ஒப்பு கொடுத்து உனக்கு கொடுத்ததான ரட்சிப்பு, உனக்கு கொடுத்ததான நித்திய ஜீவன் என்பது உனக்கு புரிஞ்சதுன்னா நீ யாருன்னு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுகிறார். மூன்றாவதாக, பரிசுத்தராய் இருங்கள். 15-16 வசனத்துல ஆலோசனை கொடுக்கிறாரு. மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படி காணப்படணும்? பரிசுத்தராக இருக்கணுமா. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பரிசுத்த ஜனமாய் வாழும். நீங்க பரிசுத்தத்தை குறித்து யோசித்திருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். பரிசுத்தமா வாழ முயற்சி பண்ணியிருப்பீங்க. பரிசுத்தமாய் ஒரு மனுஷன் வாழ்கிறதற்கு, தேவ ஜனம் வாழ்கிறதற்கு என்ன முக்கியமான காரணம்? ஏன் இப்படி ஒரு கட்டளை பெற்றிருக்கிறோம்? ஏன் பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறீங்க? ஏன் சொல்லுங்க. ஏன் நான் பரிசுத்தர்? இப்ப நான் தேவனுடைய பிள்ளை, நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம ஏன் பரிசுத்தராக வாழ வேண்டும்? இப்ப இப்படி நான் கேட்கிறேன், நாம ஏன் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும்? நமக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாம் ஏன் மன்னிக்க வேண்டும்? என்னென்ன ரீசன் இதுக்கு? அல்டிமேட் ரீசன் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் இல்ல? அடிப்படையான காரியம் என்ன தெரியுமா? நீங்க ஃப்ரீ ஆகிறது இதெல்லாம் வேற. ஏன்னா முன்னாடி கூட நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. இது கட்டளை என்பது மாத்திரமல்ல, இது நம்ம மேல் விழுந்த கடமை இல்லையா? ஏன் கடமை அப்படின்னு சொன்னா, அவர் நம்மை மன்னித்திருக்கிறபடினாலே, நான் உங்களை மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களுக்கு அவருடைய குற்றங்களை மன்னிங்க அப்படின்னா. அப்போ மன்னிப்புக்கு ஒரு காரணத்தை, அதாவது அல்டிமேட் ரீசன், அடிப்படையான முக்கியமான காரியத்தை நீங்கள் தேடினால் அது என்னன்னா, அவர் நம்மை மன்னிக்கிறபடினால் நாம அவரை, மற்றவர்களை மன்னிக்கணும். அதே போல நாம பரிசுத்தமா வாழ்கிறதற்கு பல ரீசன்ஸ் காணப்படும், சரியா? அதுக்கு என்ன அடிப்படையான காரணம்னா, அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால். நம்ம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்றதுல எவ்வளவு சந்தோஷம், அவர் அப்பான்னு கூப்பிடுறதுல எவ்வளவு சந்தோஷம், பரலோக ராஜ்யத்தில் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறது இல்லையா?
அப்போ அவர் அப்பான்னு கூப்பிடணும், அவர் இருக்கிற இடத்துல போய் வாழணும், நித்திய ஜீவனை அடையணும். இப்போ இந்த மாதிரி சரீரம் கிடையாது, புதுமையான அழிவில்லாத சரீரத்தை நான் பெறணும், எல்லாம் தெரியும், எல்லாம் விருப்பம். அதற்காக பார்த்தீங்கன்னா நம்மளையே நம்ம அர்ப்பணிக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம் அல்லவா? அப்போ இந்த விருப்பம் ஒரு பக்கம் காணப்படுது. அவர் என்ன சொல்றாரு? அப்படி சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆனபடினால் நீ என்ன பண்ணு, அப்படி பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு ஒரு காரணத்தை நீ தேட வேண்டுமானால், உன்னுடைய தகப்பனாகிய நான், உன்னை உண்டாக்கின நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் நீ என்ன பண்ணணும்? ஆமா, நான் பாவியா இருந்தா நீ பாவியா இருக்கலாம், நான் அப்பப்ப மாறுகிறவராய் இருந்தால் நீ மாறுகிறவனாய் இருக்கலாம், ஆனால் நான் மாறுகிற தெய்வம் அல்ல. ஆனபடினாலே நீ என்ன பண்ணக்கூடாது? உன்னுடைய வார்த்தையில மாறக்கூடாது, உன்னுடைய நடக்கையில மாறக்கூடாது. அதே போலதான் பரிசுத்தராக நீ வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு காரணத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, நான் பரிசுத்தர் ஆகையால் என்ன ஃபாலோ பண்ணுகிற, என்னை ஏற்றுக்கொண்டதான நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. சரி, நான்காவதாக தேவனிடத்திலே பயபக்தி உள்ளவர்களாயும் யாரை தெய்வமாக தொழுது கொள்ளுகிறோம் என்பதிலும் தெளிவுள்ளவர்களா இருங்க. நான்காவது ஆலோசனை என்ன கொடுக்கப்படுதுன்னா, தேவனிடத்திலே பயபக்தி உள்ளவர்களாகவும் யாரை தெய்வமாக தொழுது கொள்ளுகிறோம் என்பதிலும் தெளிவுள்ளவர்களா இருங்க. 17வது வசனம் பாருங்க. அன்றியும், நாட் ஓன்லி தட், இவ்வளவு நேரம் நான் பேசுறது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன், பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து. ரொம்ப ஆழமான வார்த்தை, இதுல நிறைய விஷயங்களை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பட்சபாதம் இல்லாதவர்னு சொல்றாரு, அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவர்னு சொல்றாரு, அவர் தான் உங்களுடைய பிதான்னு சொல்லுகிறாரு, அவரை தான் நீங்க தொழுது கொள்ளணும்னு சொல்றாரு. மாத்திரமல்ல, நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா, நீங்க பரதேசிகளா வாழ்கிறீங்க. என்ன இது? டெம்பரரி லைஃப், உங்களுக்கு இந்த பூமி கூறியவர்கள் அல்ல நீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அடுத்து சொல்றாரு, பயத்துடனே நடத்துங்க. எத்தனை பாயிண்ட் சொல்லிட்டாரு பாருங்க ஒரே ஒரு வசனத்துல. ரொம்ப எளிமையா இருக்கிற போல தோன்றும் பேதுருடைய நிருபங்கள், ஆனா ரொம்ப ஆழமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்குது. அப்ப யாரை தெய்வமாக தொழுது கொள்கிறோம் என்பதிலே தெளிவு வேண்டும் அப்படின்னு நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிற பிதா யார் என்கிற தெளிவு எல்லார் இடத்துலும் இருக்கா அப்படின்னு சொன்னா எல்லார் இடத்துலையும் கிடையாது. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க அதற்கு பின்பாக என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு போய் நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம். அதுல அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவர் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து என்று போட்டிருக்கும். அவரே சொல்றாரு, அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவர் அவரு. இது சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்றாரு. எங்க பேசுறாரு? சிங்காசனத்துல உட்கார்ந்து பேசுகிறாரு. யோவான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேட்டுக்கொண்டிருந்த யோவான் என்ன சொல்றான்? வாங்க இயேசுப்பா, வாங்க ஆண்டவரே வாரும், இயேசுவே வாரும், சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி முடிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்ப அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்டா அப்படின்னு சொன்னா எல்லாரும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவர் ஒரே தேவன், அவர் நம்முடைய பிதா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிறதான அறிவு எல்லாருக்கும் கிடையாது. அதனாலதான் நான் சொன்னேன், யாரை தெய்வமாக தொழுது கொள்ளுகிறோம் என்பதுல தெளிவுள்ளவர்களாக கிறிஸ்தவர்கள் அல்லது இந்த வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் காணப்பட வேண்டும். சரி, பழைய ஏற்பாடு காலத்துல விசுவாசிகள் யாரை தெய்வமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதில் தெளிவுள்ளவர்களாக இருந்தாங்க. சங்கீதம் 33:12 இப்படி வாசிக்கிறோம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், அதாவது ஜனமும், அவர் தமக்கு சுதந்திரமாக, அதாவது தம்முடைய ஜனமாக பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட கூட்டமும் அது ஆசீர்வதிக்கப்பட்டது என்று வாசிக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்துல விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யாரை தெய்வமாக கொண்டிருக்க வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக அவர்கள் காணப்பட்டார்கள். அடுத்து பழைய ஏற்பாட்டு காலத்துல விசுவாசிகள் யாரை தெய்வமாக கொண்டிருந்தார்களோ அவரையே தொழுது கொள்வதிலும் தெளிவுள்ளவர்களாய் இருந்தார்கள். நீங்க எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் ஒருவரையே தெய்வமாய் கொண்டிருக்கிறார்களோ அப்பெல்லாம் அந்த சந்ததி யாரை மட்டும்தான் தொழுது கொண்டது? கர்த்தர் என்கிற ஒருவரை மட்டுமே தொழுது கொண்டது. எப்ப இஸ்ரவேலுக்குள்ள கர்த்தரை அல்லாமல் வேறே தெய்வங்களும் உள்ளே வந்து பல தெய்வ வழிபாடுகள் காணப்பட்டதோ அப்போது கர்த்தரை மட்டும் அல்ல, அவர்கள் அவைகளையும் தொழுது கொண்டார்கள்.
அப்ப பழைய ஏற்பு காலத்துல விசுவாசிகள் சொன்னேன், பழைய ஏற்பு காலத்துல விசுவாசிகள் அப்படின்னு காணப்படுகிறவர்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருந்தார்கள். யாரை தெய்வமாய் கொண்டிருந்தார்களோ அவர் ஒருவரையே அவர்கள் தொழுது கொண்டார்கள். அதுல தெளிவுள்ளவர்களாக இருந்தாங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் எப்படி வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 7:3-4. அப்போது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்போது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த கர்த்தர் மாத்திரம் அல்ல, மற்ற தெய்வங்களும் இஸ்ரவேலுக்குள்ளே வந்தபோது சாமுவேல் அவர்களோடு கூட என்ன பண்றாரு, பேசுகிறார். பேசி உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அவங்க என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டு மற்ற தெய்வங்கள் எல்லாம் அப்படியே விலக்கிட்டு என்ன பண்ணாங்க, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை அவர்கள் செய்தார்கள் என்று. அப்போ எவ்வளவு தெளிவாக பழைய ஏற்பாட்டு காலத்துல விசுவாசிகள் காணப்பட்டார்கள். என்ன தெளிவு? யாரிடத்துல பயபக்தியா இருக்கணும், யாரை பிதாவாக கொண்டிருக்கணும், யார் ஒருவரை மட்டுமே தெய்வமாய் கொண்டிருக்கணும், யாரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோமே அவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் மிக தெளிவாய் காணப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தீங்கன்னா பேதுரு எழுதும் போது என்ன காரியத்தை எழுத அவசியமாய் இருக்கிறது என்று சொன்னார். இந்த 4வது பாயிண்ட் என்ன, அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கும் வரைக்கும் பயபக்தியுடன் நடந்தவர். சபைக்கு எழுதுறாரு. சபைக்கு எழுதும்போது அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறீர்களே, பயபக்தியா நடந்து கொள்ளுங்க. இப்ப சாமுவேல் புதிய ஏற்பாட்டு காலத்துல காணப்பட்டு இப்படி பேதுரு போல எழுதினார்னா இந்த வசனத்தை எப்படி எழுதியிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க? 1 சாமுவேல் 7:3-4 வாசிக்கிறோம். நீங்கள் முழு இருதய இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கிறிஸ்தவர்களே, எல்லா சபைகளுமே, இந்த வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்களே, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால், அதாவது இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லுகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி, நீங்கள் கர்த்தர் என்று சொல்லுகிற உங்களை ரட்சித்த தெய்வத்தைக்கு நேராக்கி, ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே போய் கேட்டு யார்கிட்ட நீங்க யாரை ஆராதிக்கிறீங்க, யாரை தொழுது கொள்ளுகிறீங்க, அவருடைய பேர் என்ன, எத்தனை பேரை தொழுது கொள்ளுகிறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் முழிக்கிறத பார்ப்பீங்க. கண்ணெலாம் தானே யாரை கொஞ்சம் யோசிப்பாங்க, யாரை, அவருடைய பேர் என்ன அப்படின்னு சிந்திக்கிறது நீங்க பார்ப்பீங்க. என்ன விஷயம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல காணப்பட்டதான அந்த விசுவாசிகளுக்கு காணப்பட்ட ஒரு தெளிவு புதிய ஏற்பாட்டு காலத்துல இல்லாதபடினாலே பேதுரு அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறீர்கள், பயபக்தி உள்ளவர்களாக காணப்படுங்க. ஏன்னா இது அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் மாறிவிடலாம், வேற ஒன்றை கூட நீங்க என்ன பண்ணலாம், தெய்வமாக பிதாவாக ஏற்றுக்கொள்ள கூடும் என்று சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுக்கிறாரு. மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் இப்படிதான் இருக்கணும்ன்றார். 5வதாக உங்களுடைய மீட்பின் ரகசியத்தை உணர்ந்தவர்களாய் இருங்கள். 18-19 சொல்றாரு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீங்க. இது விலையேற பெற்றதான ஒரு காரியம். தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை போல இந்த பூமியில உங்களுக்காக மனிதனாக அவர் தோன்றி அல்லது ஒரு சரீரத்திலே அவர் வெளிப்பட்டு அந்த சரீரத்தை உங்களுக்காக அடிக்க அவர் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா ரத்தம் சிந்தனை என்பதற்காக. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் வாங்கப்பட்டிருக்கிறீர்கள், மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. என்ன பண்ணாதீங்க, இந்த ரகசியத்தை மறந்துடாதீங்க, உணர்ந்தவர்களாக இருங்க அப்படி சொல்றாரு. 6வதாக விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். 20-21 வசனத்தில் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள்.
அது என்ன விசுவாசம்? நமக்கு தான் விசுவாசம்னா தெரியுமே, அப்புறம் என்ன விசுவாசத்துக்கு சொல்றாரு? 20-21 பாருங்க. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். இந்த பூமியிலே மனிதனாக காணப்பட்டதான அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, நீங்களாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே, உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அப்படி வாசிக்கிறோம். அப்ப விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். அப்ப தேவன் மேல விசுவாசமா இருக்கிறதா, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசமா இருக்கிறதா அப்படின்ற கேள்வி வந்தா நீங்க யோவான் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்க அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படின்னு அர்த்தம், தேவனிடத்துல விசுவாசமா இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. நம்ம வாசிக்கும் போது எப்படின்னா, தேவனிடத்துல நம்ம விசுவாசமா இருக்கோம்ல, போனா போது இவர்த்தையும் விசுவாசமா இருக்கலாம் அப்படி தோணுதா இல்லையா? நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. எப்படி இருக்குன்னா, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. இன்னும் அவரு கெஞ்சற போலையும் அவர்கிட்ட கீழே நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசமா இருக்கிறீங்கன்னா உங்க தேவனை அறிந்து அவரிடத்துல விசுவாசமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கீழே போகும்போது அதை கேட்குறான், பிதாவை காமியணும். பிதாவை நான் எங்க போய் காமிக்கிறது? என்ன கண்டவன் பிதாவை. நான் எப்படி ஆண்டவரை தெய்வத்தை அறியறது? என்னை அறிந்தீர்களானால் தெய்வத்தை அறிவீர்கள். இன்று முதல் அவரை அறிந்தும் கண்டும் விஷயம் இதுதான். தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறன்னா என்ன அர்த்தம்னா, தேவன் யார் என்று அறிந்து விசுவாசிக்கிறது என்று அர்த்தம். தேவன் இயேசுவானவர் என்பதை அறிந்து நீங்கள் இயேசுவானவரிடத்துல விசுவாசமா இருக்கிறீர்கள் என்றால் தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தமே ஒழிய 2 பேரிடத்துல விசுவாசமா இருங்கன்னு ஒருபோதும் வேதம் கற்றுக் கொடுக்கவே இல்லை. அப்ப விசுவாசமா இருங்கள் என்று சொன்னால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே குறிக்கப்பட்டு கிறிஸ்து மூலமா நான் தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறதற்காக இந்த கடைசி காலத்துல வெளிப்பட்டார். என்னன்னா, தேவன் யார் என்பதை அறிந்து அவரை நாம விசுவாசிக்கிறதற்காக இந்த கடைசி காலத்துல அவர் வெளிப்பட்டார், நமக்காக மரித்தார், உயிரோடு எழும்பி இவர்தான் அவர் என்று ரூபிக்கப்பட்டார். ஆனபடினால விசுவாசமா இருங்கன்னு சொல்றார். 7வதாக, மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருங்கள். 22வது வசனம். மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டதான தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருங்கள். ஆகையால் 22வது வசனம், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படிக்கு ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நம்ம சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் காணப்படும் படிக்கும், சுத்த இருதயத்தோட ஒருவர் ஊக்கமாக அன்பு கூறும் படிக்கும் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனால் கீ என்ன அப்படின்னா, திரும்ப வாசிக்கிற பாருங்க, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அப்படி இருக்கணும்னா ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அது என்ன? ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன? கீழ்ப்படுகிறது என்று சொன்னால் ஒரு கட்டளைக்கு, ஒரு வார்த்தைக்கு அடிபணிகிறது, அதை ஃபாலோ பண்ணுறது, அதனை கீழ்ப்படிதல். கீழ்ப்படுகிறதற்கு பார்த்தீங்கன்னா அது சத்தியமாக இருக்கலாம், பொய்யா இருக்கு. பொய்க்கு கீழ்ப்படிய முடியாதா? பொய்க்கும் கீழ்ப்படிய முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பிள்ளைகள் நன்மை தீமை அறியாது இருக்கும் பொழுது அவர்களை நீங்கள் எப்படி கீழ்ப்படிய வைக்கிறீங்க? உங்களுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சத்தியத்தை அறியாத ஒரு மனுஷனாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வார்த்தைக்கு பிள்ளைங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும்னு விரும்புகிறீங்க. அவைகளுக்கோ நன்மை தீமை அறிகிற வயது இல்லை. அவைகள் ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியுமா? உங்களுக்கு எதுக்கு தான் கீழ்ப்படியும்? உங்களுடைய பெரம்புக்கு, உங்களுக்கு பயந்து நீங்கள் முழிக்கிற மொழியும் நீங்கள் முறைக்கிற முறைப்போம், அதுக்கு தானே கீழ்ப்படியும். அது ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறதா? அப்போ உங்களுடைய மாம்சத்தினாலே நீங்கள் கீழ்ப்படுகிற காரியத்தை குறித்து வேதம் பேசலை. எப்படின்னா, நீங்க உண்மையாகவே உங்க ஆவியிலே உணர்ந்து அதன் அடிப்படையில் நீங்க கீழ்ப்படுகிறதான காரியம், அதை யார் தான் பார்ப்பா? அது தெய்வம் மட்டும்தானே பார்ப்பாரு. அதனாலதான் கீழ்ப்படுகிறதற்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? நீங்க என்கிட்ட அன்பா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
எனக்கு கீழ்ப்படிங்க, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாரு? அப்போ அவர்கிட்ட அன்பாக இருக்கிறது யாருக்கு தான் தெரியும்? இப்போ நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சபைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா சபைக்கு ஒருத்தரை விட்டு விடாதீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி வார்த்தை சொல்லுது, இப்படிலாம் கீழ்ப்படிங்க, இப்படிலாம் ஊழியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து செய்வீங்க. நான் என்ன பார்ப்பேன், நம்ம சொல்கிறதுனால இவங்க செய்கிறாங்க, இல்லைனா கர்த்தர் வந்து தண்டிப்பார்னு நினச்சி செய்கிறாங்க, இல்லைனா இதை செய்தால் இதனால் பலன் உண்டாகும் என்று நினைத்து செய்கிறாங்க, இப்படி தான் நான் பார்ப்பேன்ல. ஆனால் ஆண்டவர் மட்டும் எப்படி பார்ப்பார் தெரியுமா? இவன் என்னிடத்துல அன்பு செலுத்துகிறபடினாலே எனக்கு கீழ்ப்படுகிறானா, இல்லது இவன் செய்கிற ஊழியத்துக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறதா, வேறு நோக்கம் இருக்கிறதா பார்ப்பாரா இல்லையா? சரி, அவர் ஆராய்ந்தெல்லாம் பார்க்க வேணாம், உங்களை பார்த்தாலே தெரியும். உங்கள் முகத்தை பார்த்தா எனக்கு தான் தெரியாது. ஆனால் ஆண்டவர் பார்த்தாருனாலே உங்களுடைய இருதயத்தை, இவன் எதற்காக சபைக்கு வருகிறான், இவன் எதற்காக கீழ்ப்படுகிறான், இவன் எதற்காக இப்படி இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ இங்கே கவனிங்க, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய மாம்ச பிரயோஜனத்துக்காக, அர்த்தம் என்ன, இந்த உலகத்திற்காக, உலகத்தினுடைய பலனுக்காக நீ வந்து பார்த்தீங்கன்னா கீழ்ப்படுகிறது என்பது கீழ்ப்படிதல் தான். அது ஆனால் வேற. ஆனால் வேதம் சொல்லி கொடுக்கிறது ஆவியிலே சத்தியத்திற்கு உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா நீ கீழ்ப்படுகிற மனுஷன்னா சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் அன்பு செலுத்தி அதை நிமித்தமாக நீ கீழ்ப்படுகிறபடினாலே நீ என்ன பண்ணலாம் இப்போ அப்படின்னா, சகோதர சிநேகம் உள்ளவனாய் இருக்கும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்கலாம். அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களா இருக்கும்படி. அப்படின்னா மாயமுள்ள சகோதர சிநேகம் உண்டா? இல்லைன்னா அப்படி சொல்ல வேணாமே. அப்போ சகோதர சிநேகத்தில் மாயமான சகோதர சிநேகமும் உண்டு. அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு டெஸ்ட்டில் தான் தெரியும். என்ன டெஸ்ட்டு? அவசியமான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கை கொடுக்காது. அப்போ வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து ஓரளவுக்கு நம்மளை கண்டுபிடிக்கலாம், கம்ப்ளீட்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு என்ன பண்ணணுமா, ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதன் நிமித்தமாக உங்களை ஆத்துமாக்களை நீங்கள் சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கப்படினாலே என்ன நீங்கள் செய்யலாம்னா, சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூற முடியும் அப்படின்ட்டு ஒரு 7 காரியங்களை சொல்கிறாரு. ரொம்ப சிம்பிள் டாபிக் போல இருக்குல்ல, ஆனால் கடைபிடித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மையாகவே இது சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய கீழ்ப்படிதலை காண்பிக்கிறீங்க, எதன் அடிப்படையில் இதெல்லாம் செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய மாம்ச பிரயாசத்தின் மூலமாக இது நீங்கள் செய்யாத படிக்க ஆவியின் மூலமாக, ஆவிக்குரிய மனுஷனாக. இப்போ இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்கிறதற்கு உங்களுக்கு ஒரு காரியம் புரியணும். என்ன அப்படின்னா, நான் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறேன், நீ எல்லாம் ரொம்ப சிம்பிளாக எப்படி தான் நம்ம பார்ப்போம், எப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீ என்ன பண்ண அப்படின்னா, சத்தியத்தை நீ விசுவாசி, இப்படி வாயினாலே அறிக்கை பண்ணு. நீ என்னது வா, நீ வந்து ரட்சிக்கப்பட்டு விட்டாய். அடுத்து என்ன பண்ண, உன்னை தண்ணியில் முக்கி எடுக்கணும். ஆனால் ரட்சிப்பு அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. என்ன அப்படின்னா, இதுக்கு மிகப்பெரியதான விலைக்கிரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா ஆச்சரியமானது. அது உன்னால் எவ்வளோதான் யோசித்தாலும் உனக்கு புரியாத காரியம், புரியாத புதிர்னு சொல்கிறத போல தேவன் எதற்காக இந்த விழுந்து போன மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா தண்டிக்கிறதற்கு முன்பாக அவனுக்காக எதற்காக இறங்கி வந்து இந்த மனுஷனை போல பாடு அனுபவித்து அவனுக்காக வெட்கப்பட்டு அடிக்கப்பட்டு தன்னையை தந்து இந்த மனுஷனை மீட்க வேண்டும் அப்படின்ற காரியத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, தூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கும் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு புரியவே புரியாது. நீங்கள் எவ்வளோதான் பைபிளை படித்து பாருங்கள், கர்த்தர் எவ்வளவுதான் உங்களோடு கூட பேசட்டும், ஆனால் இவ்வளோ பெரிய காரியத்தை எனக்காக இந்த தெய்வம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்கிறதை சிந்திப்பீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய ரட்சிப்பின் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நம்ம அசட்டையாக எண்ணுவோமானால் எப்படி நாம தப்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு எழுதுறாருல. சும்மா கிடையாது, பயமுறுத்தலுக்காகல்ல. நீ பெற்றிருக்க ரட்சிப்பு எந்த ஜீவராசிகளுக்கும் கிடைக்காதது, பரிசுத்த தூதர்கள் விழுந்தா கூட அவர்களுக்கும் கிடைக்காததான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அற்பமான மனுஷனாகிய எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை அறிந்தேன் என்று சொன்னால் அவரை அவ்வண்ணமாக நான் நேசிக்க முடியும், உண்மை உள்ளவனாய் காணப்பட முடியும். அப்படி எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரமப்பா, இந்த அருமையான வேலைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். பேதுரு என்கிறதான அப்போஸ்தலன் மூலமாக கர்த்தர் ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் காரியங்களை அம்சங்களை குறித்து பேசி சொல்லி மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டதான தேவ பிள்ளைகள் ஆண்டவரை எப்படியாக வாழ வேண்டும், இந்த பூமியில என்ன அவர்களிடத்துல நீர் எதிர்பார்க்கிறீர் என்பதை உம்முடைய ஊழியக்காரன் மூலமாக நீர் பேசினீர். ஆண்டவரே உண்மையாக கர்த்தாவே ஆவியிலே உணர்ந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது
ஆண்டவரே உண்மையாய் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாகவும் அன்பு செலுத்துகிறவர்களாகவும் அது மாயமற்றதான சிநேகமாகவும் அது இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் நீங்கள் வெளிப்படுத்தினீங்க. முக்கியமாக ஆண்டவரே நாங்கள் பெற்றிருக்கிற இந்த மீட்பானது அது சாதாரணமாக இலவசமாக ஆண்டவரே நாங்கள் பெற்றிருந்தாலும் ஆண்டவரே இதற்காய் மிகப்பெரிய விலைக்கிரயம் ஆண்டவரே கொடுக்கப்பட்டது. புரிந்து கொள்வதற்கும் வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு மிகப்பெரிய விலைக்கிரயத்தை பரலோகத்தின் தேவன் எதற்காய் நீர் செலுத்தினீர் என்று சொல்லி அறிந்து உணர்ந்து ஆண்டவரை நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் உம்மை ஆராதிக்கும் பொழுதும் இந்த காரியம் எங்களுடைய ஞாபகத்திலே எங்களுடைய மனதிலே யோசனையிலே ஆண்டவரை ஸ்தோத்திரம் மறவாமல் நிலைத்திருப்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம்முடைய தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். My